என் அன்பு வணக்கம். கவிஞர் சேலம் புகழேந்தி ஏற்கனவே பல நல்ல கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் அவருடைய கவிதை நூல் ஒன்று வந்திருக்கிறது. அந்த தலைப்பே சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. பிரிதொரு வேரில் பூத்தல் என்பது அந்த கவிதை நூலின் தலைப்பு. சரியாக சொன்னால் கவிதை என்பது மிக எளிமையாக சொற்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கே சில நிமிடங்கள் ஆகின்றன. பிரிதொரு வேரில் பூத்தல் என்பதாக அந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. மிக அருமையான கவிதை நூல்களை தந்திருக்கிற சேலம் புகழேந்தி அவர்கள் இதில் ஒரு வித்தியாசமான முயற்சியை கையாண்டிருக்கிறார். உள்ளே 62 கவிதைகள் இருக்கின்றன. 62 கவிதைகளுக்குமான தலைப்பு எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்கனவே வந்திருக்கிற 62 கவிதை நூல் தொகுதிகளின் தலைப்பே ஒவ்வொரு கவிதைக்கும் தலைப்பாக ஆகிறது. அங்கே சேலம் மாவட்டத்திலே இருந்து மூத்த எழுத்தாளர்கள் சி. மணி, தமிழ்நாடன், முருகசுந்தரம் போன்றவர்களை குறிப்பிடுகிற அவர், இப்போதும் நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் சேலத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். கவிஞருக்கு ஒரு மாவட்டத்தின் பற்றும் இருக்கிறது. எனவே சேலத்தில் இருக்கிற கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஒரு நூலை குறிப்பிட்ட ஒருவருக்கு காணிக்கையாக்குவது பழக்கம் இல்லை. 62 பேருக்கும் அவர் காணிக்கையாக்குகிறார். எப்படி என்றால், அவர்கள் எழுதிய நூலின் தலைப்பை ஒரு கவிதைக்கான தலைப்பாக வைத்து, அந்த நூல் இந்த கவிதை சரவணகுமாருக்கு, இந்த கவிதை இவருக்கு என்று ஒவ்வொரு கவிதையின் இறுதியிலும் அது யாருக்கு காணிக்கை என்று சொல்லப்படுகிறார். ஆகினாலே தான் இந்த புத்தகத்திற்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்றால், இந்த தலைப்புகளெல்லாம் என்னுடைய தலைப்புகள் இல்லை, யாரோ கொடுத்த தலைப்புகள். பிரிதொரு வேரில் இந்த நூல் பூத்திருக்கிறது என்று அவர் சொல்ல வருகிறார். பல கவிதைகள் திரும்ப திரும்ப படிக்க வைக்கின்றன. அவருடைய பழைய நினைவுகள், சிந்தனைகள், இன்றைய சமூக போக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிற கவிதைகளாக அந்த புத்தகத்தில் இருக்கின்றன. வார்த்தைகள் வெளியேற்றப்பட்ட அறை என்று ஒரு கவிதை இருக்கிறது. இன்றைய சமூகத்தில் இளைஞர்கள் திருமணமான சில மாதங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் மனமுறிவுக்கு வந்து நிற்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். 2 துருவங்களாக பழைய சமூகமும் இன்றைய சமூகமும் இருக்கிறது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற பிற்போக்குத்தனமாக இருந்த ஒரு சமூகம் என்ன ஆகிவிட்டதென்றால், 2 மாதங்களில் 2 பேரும் கோவித்து கொண்டு திருமணத்தை முறித்து கொண்டு விடுவார்கள் என்கிற நிலை வருகிறது. இப்போதும் நீதிமன்றங்களிலே பார்த்தால் மிக கூடுதலாக இளைஞர்கள் ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள். அது குடும்ப நீதிமன்றம். எல்லோரும் மனமுறிவுக்காக வந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. மனமுறிவு உரிமை வேண்டும் என்பது சரி, ஆனால் அந்த உரிமையை எடுத்ததற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பது அதை விட சரி. அப்படித்தான் இந்த கவிதை என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பெண்ணை, அதாவது தன்னுடைய மனைவியை வெளியேற்றியதற்கு பிறகும் அவள் கூறிய அந்த தடித்த வார்த்தைகள் இந்த அறை முழுவதும் நிரம்பி கிடக்கின்றன. கோபம் இவனுக்கு அடங்கவில்லை. எத்தனை கடுமையான வார்த்தைகள்! எனவே இனி அவளோடு எந்த உறவும் வேண்டாம் என்று அவள் விட்டு போன அவளுடைய பொருள்களையும் தூக்கி வெளியில் எரிந்து தீ வைத்தாயிற்று. ஆனாலும் அந்த வார்த்தைகளின் வெப்பம் இன்னமும் இந்த அறைக்குள் இருக்கிறது. அவள் இந்த அறையை விட்டு வெளியேறிய பிறகும் இந்த அறையில் தான் வாழ நேர்ந்திருக்கிறது. எனவே அவளுடைய பொருள்களையெல்லாம் வெளியில் தூக்கி எறிந்து தீ வைத்து கொளுத்தியதற்கு பிறகும் வெப்பம் வெளியில் இல்லை, அந்த வார்த்தைகளாக இந்த அறைக்குள்ளேயே இருக்கிறது. அந்த மெத்தையில், இலவம் பஞ்சு மெத்தையில் படுத்திருக்கிற போது கூட அந்த பூக்கள் கூட அவளுடைய வார்த்தைகளால் கருகி போயிருக்கின்றன. அந்த இலவம் பஞ்சு மெத்தையும் உறங்குவதற்கு ஏற்றதாக இல்லை. அதை சுற்றி பரணிலே போட்டாயிற்று. காலங்கள் ஓடின. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் மறந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிய பின்னால் ஒரு நாள் நண்பன் வந்து சொல்லுகிறான், இன்று காலையில் நான் அவரை பார்த்தேன். யாரை? இவனுடைய மனைவியை. இன்று காலையிலே பார்த்தேன். என்ன சொன்னாள் என்று கூட இவனுக்கு கேட்க தோன்றவில்லை. இன்று காலையிலே பார்த்தேன் என்று சொன்னதற்கு பிறகு இவன் மௌனமாக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், உன் மனைவி கேட்டார், இன்று அவருடைய பிறந்த நாள் இல்லையா என்று கேட்டார். உடனே தான் இவன் நாட்காட்டியை பார்க்கிறான். ஆம், தான் மறந்து போன பிறந்த நாளை அவள் நினைவு வைத்திருக்கிறாளா? இத்தனை நாட்களுக்கு பிறகு மறக்காமலா இருக்கிறாள் என்று தோன்றிற்று. கண்ணிலிருந்து வடிந்த ஒரு கண்ணீர் துளி கருகி போன மலர்களையெல்லாம் மறுபடியும் துளிர்க்க வைத்தது. பரனிலிருந்து மெத்தையை மீண்டும் எடுத்து விரித்தான் என்ற அந்த கவிதை முடியும். இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை.
வாழ்க்கை என்பது சட்டென்று அப்படி தூக்கி எறிந்து விடுவதில்லை. அதைவிட கவனம், சொற்கள் அவ்வளவு கடுமையாக வெளியே வந்து விழுந்துவிடக்கூடாது என்பதில் இருபாலாரும் கவனமாக இருக்க வேண்டும்.